Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதற்காக நிர்மல்குமார் வருகை தந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பனையூரில் உள்ள விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் அலுவலகத்திற்கு அதிமுக நிர்வாகி நிர்மல்குமார் வருகை தந்துள்ளார். ஏற்கனவே அதிமுகவின் ஐடி பிரிவு இணை செயலாளராக பதவி வகித்து வந்த நிலையில் சமூக வலைதளங்களில் உள்ள அனைத்து பக்கங்களிலும் அதிமுகவில் வகித்து வந்த பதவி குறித்த விவரங்களை நீக்கிய நிர்மல்குமார் தற்போது தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்திற்கு வருகை தந்துள்ளார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைப்பில் இருக்கிறார். சந்தானம், அதிமுக நிர்வாகி நிர்மல்குமார் இப்ப தாவேக கட்சி அலுவலகத்துக்கு வருகை தந்திருக்காரு. கட்சியில இணைய இருக்கிறாரா? என்ன தகவல்? தமிழக வெற்றி கழகத்துல இன்று 19 மாவட்ட செயலாளர்கள் புதிதாக நியமனம் செய்யப்பட இருக்கிறாங்க. அதைவிட முக்கியமாக தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய மாநில பொறுப்புகள் குறித்து பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இன்று வெளியாகும் என்று இன்று காலை தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பார்த்தா தமிழக வெற்றி கழகத்துல ஆதவ் அர்ஜுன் இணைகிறார் என்ற செய்தி வெளியிட்டிருந்தோம். அந்த வகையில இன்னும் சற்று நேரத்துல ஆதவ் அர்ஜுனும் தமிழக வெற்றி கழகத்துல பனையூர் கட்சி அலுவலகத்துல தாவேகா தலைவர் விஜய் முன்னிலை தன்னை கட்சியில் இணைத்துக் கொள்கிறார். அதே போன்று அதிமுகவினுடைய தகவல் தொழில்நுட்பத்தினுடைய இணை செயலாளராக இருந்து வந்த சிடிஆர் நிர்மல்குமாரும் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் கட்சியினுடைய தலைவர் விஜய் முன்னிலையில இணைத்துக் கொள்கிறார். அது மட்டும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனுக்கு முக்கிய பொறுப்பு என்பது வழங்கப்பட இருக்கிறது. தற்போது நம்ம பேசும்போது பார்த்தா தேர்தல் பிரிவினுடைய பொதுச் செயலாளர் பதவி என்பது அவருக்கு வழங்கப்பட இருப்பதாகவும் இது குறித்தான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்ததாக தெரிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இது தொடர்பான அறிவிப்பும் வெளியாகும் என தெரிவிக்கப்படுகிறது. கட்சியினுடைய தலைவர் விஜய் வருகை புரிந்தவுடன் மாவட்ட செயலாளர்கள் நியமனத்தோடு சேர்ந்து இன்று மாநில பொறுப்புகளுக்கான நியமனம் என்பது நடைபெறுவதாகவும் அதே போன்று குறிப்பாக செய்தி தொடர்பாளர்கள் அணியும் அதே போன்று தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய நியமனங்களும் இன்று நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரியதர்ஷினி, நிர்மல்குமாருக்கு ஏதேனும் பதவிகள் வழங்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது குறித்த தகவல் இருக்கா சந்தானம்? பொறுத்த வரைக்கும் தேர்தல் பிரிவினுடைய பொதுச் செயலாளர் பதவி அவருக்கு வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. சிடிஆர் நிர்மல்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சியில் இணைகிறார் என்ற தகவல் இன்று காலை தான் கிடைத்திருக்கிறது. எனவே இருந்தாலும் கூட தகவல் தொழில்நுட்ப பிரிவை சார்ந்த தாவேகாவுடைய நிர்வாகிகளை கட்சி அலுவலகத்திற்கு இன்று வர சொல்லியிருக்காங்க. மாவட்ட செயலாளர் இதுவரை நடைபெற்ற மாவட்ட செயலாளர் நியமனம் போது வெறும் மாவட்ட செயலாளருக்கு மாவட்ட பொறுப்பாளர் நிர்வாகிகள் மட்டும்தான் வருவாங்க. ஆனால் இன்று செய்தி தொடர்பாளர் பிரிவில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளும் தகவல் தொழில்நுட்பத்தில் ஏற்கனவே கட்சிக்காக செயல்பட்டு வந்த நிர்வாகிகள் வர வைக்கப்பட்டிருக்காங்க. தகவல் தொழில்நுட்பத்தில் பாஜகவினுடைய மாநில தலைவர் பதவியில் அவர் இருந்தார் தகவல்நுட்ப பிரிவில். அதே போன்று அதிமுகவிலும் இணைச் செயலாளர் பதவி என்பதால அவருக்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவில் முக்கிய பதவி வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் கூட அவருக்கு சிடிஆர் நிர்மல்குமாருக்கு எந்த பதவி வழங்கப்பட இருப்பது என்பது குறித்தான ஒரு முழுமையான விவரம் தற்போது வரை நமக்கு கிடைக்கல. இருந்தாலும் தகவல் தொழில்நுட்ப பிரிவினரும் இன்று தாவேகா கட்சி அலுவலகத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. அப்படின்னால அந்த பிரிவுக்கு முக்கிய பதவி அவருக்கு வழங்கப்படும் அப்படின்ற எதிர்பார்க்கப்படுகிறது. பிரியதர்ஷினி, தற்போதைய தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சந்தானம். Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.